வெல்கம் டு மை சேனல். பிஏ சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காயை வச்சு நெல்லிக்காய் மிட்டாய் ஆம்லா கேண்டி தான் பார்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக சத்துக்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதிகமாகவே இருக்குது, அதாவது நார் சத்து, விட்டமின் சி, காப்பர், பொட்டாசியம் அப்படிங்கிற இன்னும் கூடவே அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குது. இதில் ரத்தத்தில் உள்ள சுகரை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாமல் இது தடுக்குது. அதனால நம்ம அன்றாட உணவில் பெரிய நெல்லிக்காயை நம்ம சேர்த்துக்கணும். வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் ஒரு 1/2 கிலோ நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணி கொதித்தோடனே இந்த நெல்லிக்காவை இதோட சேர்த்துடலாம். நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி கொதித்த தண்ணியில் நெல்லிக்காவை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். தண்ணி மூழ்கிற அளவுக்கு, நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு வெந்தது நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா வெடிப்பு விட்டுருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியை எடுத்துகிட்டு நெல்லிக்காயை மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற விட்டுறலாம். ஆறின பிறகு இது தனித்தனியாக சொல மாதிரி நமக்கு பிரித்தா வரும். கொஞ்சம் நேரத்தை கைப்பு சுடுது. கொஞ்சம் ஆறின பிறகு நான் உங்களுக்கு பிரிக்கிறத காமிக்கிறேன். கொட்டையை எப்படி தனியாக எடுத்துருங்க. உங்களுக்கு கையில் விரலில் எடுக்க முடியலன்னா கத்தியை வச்சு கூட நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் விதையை நீக்கி இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா இதே மாதிரி நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். இது 1/2 கிலோ நெல்லிக்காய். இந்த 1/2 கிலோ நெல்லிக்காவுக்கு நம்ம இப்போ ஜீனி இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நான் ஒரு 1/2 கிலோ நான் ஜீனி எடுத்திருக்கேன். இது மேலே சேர்த்துடலாம். மேலே அப்படியே பரப்பி விட்டு வச்சிருங்க. இதை மூடி போட்டு ஒரு இடத்துல அப்படியே வச்சுருங்க. ஒரு நைட்டு அப்படியே வச்சிங்கன்னா இது அப்படியே ஜீனி தண்ணி விட்டு போயிடும். நான் உங்களுக்கு ஒரு நாள் நைட்டு வச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மூடி ஒரு மூடி போட்டு ஒரு இடத்துல தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. நெல்லிக்காய் இப்போ 3 நாள் நல்லா இந்த சர்க்கரை தண்ணியிலே ஊறிடுச்சு. இது பாருங்கள், நல்லா ஊறி அந்த நெல்லிக்காய் எந்த அளவுக்கு பெருசாக இருந்தது, எவ்வளோ சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ 3 நாள் இதை ஊற வச்சா போதும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த தட்டில் பரப்பி விட்டு இந்த வெயிலில் காய வச்சிடலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுங்க இந்த சர்க்கரை தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாமல் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஜூஸ் போடுறப்ப இந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் அதோட சேர்த்து நம்ம ஜூஸாக சேர்த்து நம்ம சாப்பிடலாம். அதனால் இதை ஒரு டப்பாவில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறேன். சர்க்கரை சேர்க்கவும் தண்ணி நல்லா விட்டுருச்சு. இந்த சர்க்கரை தண்ணியிலே நெல்லிக்காய் நல்லா ஊறணும். நல்லா 3 நாளைக்கு நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 நாள் ஊறின பிறகு நான் காமிக்கிறேன்.
நெல்லிக்காய் மிட்டாய் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். 2 நாளில் வெயிலில் காய வச்சோம்னா சூப்பரான நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆகிடும். இது நமக்கு நல்லா காஞ்சிருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் எடுத்து பார்த்தா ஒட்டக்கூடாது, கையில் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் காஞ்சிருக்கா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நெல்லிக்காவை, பெரிய நெல்லிக்காவை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ இதில் சர்க்கரை பவுட்ரு பண்ணி எடுத்த சுகர் இருக்குது, இதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு தேங்க்யூ.